இப்போ திமுக கொண்டு வந்திருக்குது முத்தமிழ் என்னது முருகனுக்கான மாநாடுன்னு. இப்போ இதை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை ஒரு காலகட்டத்துக்காக நாம் கூட்டணியில் இருக்கிறோம், கொள்கிறோம், செய்கிறோம்னா அது வேறு. இந்த முதலாளித்துவத்தை வீழ்த்தணும்னா நமக்கு லெனின் தேவை. கல்வியை நம்ம மாநில பட்டியலில் கொண்டு வான்னு சொல்கிறோம், அதை கொண்டு வர மாட்டோம். எதெல்லாம் கேட்குறோமோ முக்கியமான அம்சங்கள் எல்லாம் மாநில பட்டியலில். இதில் என்ன இவ்வளோ அவசரம் எனக்கு? ஒருவேளை நம்மை பிரித்து வைக்க வேண்டும் என்பது தான் நோக்கமோ அப்படின்றது. இந்த திமுக இல்லைன்னா இந்த கூட்டணியே உருவாயிருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்யும் பொழுது நாம் ஒரு படி மேலே போகணும். இயக்கவாதிகள் அவங்க பின்னாடி போகக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் அவர்கள் பின்னாடி போகக்கூடாது. அதனால் கம்யூனிஸ்டுகள் பாலகிருஷ்ணன் சுட்டி காட்டியிருக்கிறார், இது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார். நம்ம ஜனநாயகம் ஜனநாயகம் வேண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் இது முதலாளித்துவ ஜனநாயகம், இதில் ஒன்றுமே இல்லை. உண்மையிலே இது ஜனநாயகம்னா எல்லாரும் ஈக்குவேட் பண்ணுறது என்னன்னா தேர்தலை தான். இந்த தேர்தல் சுதந்திரமாக நியாயமாக நடந்திருந்தால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு தோழர்களே. அந்த காலத்தில் கீழே காற்று வெளியீட்டகத்துக்கு போனோன்னா செங்கோடிக்கு மறக்காமல் சிறு சிறு வெளியீடுகள், அப்போல்லாம் அந்த வெளியீடுகள் மிகவும் பிரபலம். இவர்தான் லெனின், தொடர் லெனினுடைய கதைகள், அப்படி ஏகப்பட்ட நூல்கள் இருக்கும். அது பெரிய வால்யூம்ஸ் கிடையாது, சின்ன சின்னது தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன நூல்களை நாங்கள் தேடி செங்கொடிக்காக வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு அவள் விரும்பி படிப்பா. அதில் குறிப்பாக அங்கே ஒரு வாசகர் வட்டம் மாதிரி கம்யூனில் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு வசதி உண்டு. அப்பப்போ உட்காந்து கட்டுரைகளை வாசிப்பது, அது குறித்து விவாதிப்பது, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செங்கொடி சொல்வது எதுனா லெனின் தொடரனுடைய கதைகளை தான் குறிப்பிட்டு சொல்வாள். குழந்தைகளுக்கும் அதை எடுத்து பகிர்வாப்பில். அப்போ ஒரு கதை, அந்த கதை எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. என்ன கதை அப்படின்னா, ஒரு நீண்ட நேரம் புரட்சியாளர் லெனின் ஒருத்தரோட பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும், நம்ம பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்கிறோம், மந்திரிங்க வந்திருக்கிறோம், இவர் என்னமோ யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ கடைசியாக பார்த்தா ஒரு ரொம்ப சாதாரணமாக அப்படியே வயலில் வேலை செஞ்சுட்டு வர ஒரு விவசாயி, அந்த தோற்றத்தோடு ஒரு விவசாயி வெளியே வருவார். அந்த விவசாயியோடு புரட்சியாளர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, அந்த விவசாயி கேட்ட கேள்வி என்ன, லெனின்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நிலங்களையெல்லாம் நீங்கள் விவசாயிகளுக்கு பகிர்ந்து அளித்துற போகிறேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் சாத்தியம்தானா? என்னமோ சொல்கிறீங்க, என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெனின்கிட்ட சொல்வாராம். அப்போ லெனின் சொல்வாராம், இந்த அரசுனா என்ன? மக்கள் தானே அரசு, நீங்கள் தானே அரசு. இப்போ அதிகாரம் கை மாறி இருக்கு இல்லையா, அப்போ இன்னும் ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருகிறது என்று அந்த விவசாயியிடம் கேட்பாராம். அப்போ புரட்சி என்பது என்ன என்று லெனினிடம் கேட்டபோது அவர் சொன்னாராம், அது மக்கள் திருவிழா என்றாராம். மக்கள் திருவிழா அது. அதிகாரம் கை மாறி இருக்கு, மக்களிடம் கை மாறி இருக்கு, ஆகையால் புரட்சியை நாம் கொண்டாட வேண்டும் என்று இப்போ லெனின் சொல்வார். ஒரு மாபெரும் தலைவர். உண்மையிலேயே லெனின் எப்படி இதையெல்லாம் சாதித்தார்ன்றது ஒரு கேள்வியாக இருக்கும். சின்ன உருவம் தான், ஒன்றும் பெரிய அவர் அப்படியே ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டுன்னு வாங்கல, அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. பாக்கெட்டில் கை விட்டுட்ருப்பார். நம்ம நினச்சிக்கிறோம் பாக்கெட்டில் கை விட்டா ஸ்டைலுன்னு நினச்சிக்கிறோம். அங்கே குளிர் தாங்க முடியாமல் தான் அவர் பாக்கெட்டில் கையை விட்டுட்ருப்பார். அப்போ அவரிடம் எப்படி அந்த ஆற்றல் வந்தது அப்படின்னு உண்மையிலே போய் அவரை படிக்கும் பொழுது அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏற்கனவே தோழர் சொன்னாங்க, அவர் எத்தகைய பாதிப்புகளுக்கு உள்ளானார். அவருடைய சகோதரர் அலெக்சாண்டர் வெடிகுண்டு தயாரிக்கிற வேலையை அவருக்கு அவர் நியமிக்கப்பட்டிருப்பார். அந்த பணி, வெடிகுண்டு தயாரிக்கும் பணி, அது எப்படியோ அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு முன்னாடி தோழர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அதை ஒத்த இதிலிருந்து அதாவது செங்கொடியினுடைய உடனடி கோரிக்கை இந்த 7 பேர் விடுதலை ஆகணும், மரண தண்டனையிலிருந்து 3 பேரை நம்ம காப்பாற்றணுன்றது உடனடியான ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அவளுடைய தொலைநோக்கு கனவு என்னன்னா, ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் செங்கொடியினுடைய ஒரு கனவாக இருந்தது தோழர்களே. அப்போ அலெக்சாண்டருக்கு அந்த மாதிரி ஒரு பணியை விட்டிருப்பாங்க. அவரை எப்படி தூக்கில் ஏற்றினாங்க ஜார் மன்னர்கள் என்பதையெல்லாம் சொன்னார். அப்போ தான் அவர் உட்காந்து மார்க்சியத்தை உன்னிப்பாக கூர்ந்து படிக்க தொடங்குகிறார். அப்போ அவர் மூலதனத்தை வாசிக்கிறாரு. எங்கெல்லாம் அப்போ அந்த காலத்தில் பாரிஸ் கம்யூன் எழுச்சி, பாட்டாளிகளின் உண்மையான புரட்சி, பிரெஞ்சு புரட்சியை காட்டிலும் உண்மையான பாட்டாளிகளின் புரட்சி எதுனா அது பாரிஸ் கம்யூன் எழுச்சி. அதை அங்கேயே போகிறார். அங்கேயே போய் அந்த புரட்சி எப்படி நடைபெற்றது என்றதை படிக்கிறார், மூலதனத்தை வாசிக்கிறார். அதாவது
லெனினோட கிளாரா ஜெட்கின் ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க, உட்காந்து அவங்களோட விவாதிப்பாங்க. அப்போ விவாதிக்கும் பொழுது பெண்கள் குறித்து அவர் சொல்வார். பெண்கள் குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்களாம் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சிட்டாலாம் எனக்கு என்ன ஆகிடாது, நிறைவடையாது. நீங்களாம் எங்கே இருக்கணும்னா சட்டம் இயற்றும் இடத்துல இருக்கணும், இந்த நாட்டையே நிர்வகிக்கின்ற நிலைமையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கிளாரா ஜெட்கினிடம் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் தொடர்களே. இப்போ இவரிடம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த மேகலா தொடர் சொன்னாங்க இல்லையா, அந்த இரவு முழுக்க புரட்சி நடந்த அந்த அக்டோபர் 17 இரவு முழுக்க உட்காந்து அவர் வந்து அந்த ஆணையை தான் தயாரிக்கிறார். அடுத்த நாள் காலை நாம் என்ன ஆணையை மக்களிடம் சொல்ல போகிறோம், அது வந்து நிலங்களையெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லா நிலங்களும் அரசுடைமையாக்கப்படும், சிறு விவசாயினுடைய நிலங்களை தவிர்த்து எல்லா நிலங்களும் அரசுடைமையாக்கப்படும் அப்படின்ற அந்த ஆணை மிக சிறப்பானது தொடர்களே. அது எப்படி நடந்தது, கூட்டு பண்ணைகள் எப்படி அமைக்கப்பட்டது, மக்கள்கிட்ட மனமாற்றம் உடனடியாக நிகழ்ந்ததா, இப்படி பல்வேறு கதைகள் இருக்கலாம். ஆனால் அது அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பாண்டியன் எழுதியிருப்பார், நிலம் என்னும் நல்லால்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். மிக அற்புதமாக இருக்கும். அங்கே எப்படி நடந்தது, அது எப்படி விமானங்கள், அதாவது ஒரு கூட்டு பண்ணைக்கு 10 விமானங்கள் இருக்குமா, அந்த விமானங்கள் வந்து விளைச்சலை வந்து எடுத்துக்கிட்டு போய் வந்து சந்தையில் போடுவாங்களாம். இந்த அளவிற்கு இப்படி ஒரு சமுதாயம் இருந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறது. அதாவது இன்னைக்கு நாம் வந்து எதை பற்றி பேசுவதே இல்லைன்னா, இப்படி ஒரு சமுதாயம் இருந்திருக்கு, இப்படி ஒரு புரட்சியை லெனின் சாதித்திருக்கிறார்ன்ற விஷயத்தை நம்ம அதிகம் பேசுவதில்லை தொடர்களே. இன்றைக்கி ஒரு பழங்குடி மக்களோடு நம்ம வேலை செய்கிறோம், ஒரு 10 அடிக்கு போராடுறோம் பாருங்க, மாத கணக்கில் போராடுறோம் இந்த அதிகாரிகளோட. அதுவும் பட்டாலாம் கேட்கல, இவ்வளோ 1.5 சென்ட்டில் கட்டி கொடுக்குறீங்களே வீடை, ஒரு 10 அடி அவங்க புழங்குறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களேன் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையை வைத்து அதை பெறுவதற்கே பல மாதங்கள் போராட வேண்டியிருக்கு இந்த அதிகாரிகள் தான். அப்போ நிலம்னா என்ன அப்படின்ற ஒரு அம்சம் நமக்கு வந்து உண்மையிலே தெரியுது தொடர்களே. அதாவது லெனினிடம் இருந்த நேர்மை என்ன, அந்த புரட்சியாளரிடம் இருந்த நேர்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம் தான் சொல்கிறார். அரசுனாலே ஒரு வன்முறை கருவி தான். அதனால் அவர் சொல்கிறார், இது பாட்டாளிகளின் சர்வதிகாரம் தான் அப்படின்னு. ஏன்னா நினச்சிருக்கலாம், ஏன்னா இன்றைக்கி நிறைய அவதூறுகளை பரப்புகிறாங்க. அப்படி அவதூறுகளை பரப்பும் பொழுது எளிமையாக என்ன சொல்லியிருக்கலாம், இது பாட்டாளி வர்க்க அரசுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை சோசியலிச ஜனநாயகம்னு சொல்லியிருக்கலாம், இப்படி பல்வேறு விதமான பெயர்களை அவர் வைத்திருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை, பாட்டாளிகள் முதலாளிகளை ஒடுக்க தான் செய்வாங்க, அவங்க சிறுபான்மையினராக இருக்கிறாங்க, அவங்கள ஒடுக்க தான் செய்வாங்க என்று வெளிப்படையாக உண்மையை பேசியவர் தொடர் லெனின். குறிப்பாக இந்த அவருடைய கான்ஸ்டியூஷன் முதலாக சோவியத் ரஷ்யா வந்து அதனுடைய 1917 வந்து புரட்சி நடைபெறுது தொடர்களே. 18 வந்து கான்ஸ்டியூஷன் உருவாகுது, லெனின் தலைமையில் ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாகுது. அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்ன தெரியுமா, முதலாளிகளுக்கு வாக்குரிமை கிடையாது. யோசிச்சு பாருங்கள், அவங்க எங்கே எவ்வளோ ஃபார்வர்டாக இருந்திருக்கிறாங்க. முதலாளிகளுக்கு வாக்குரிமை கிடையாது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அங்கே எங்கே எத்தகைய ஒரு எதிர்ப்புரட்சி கிளம்பி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை ஸ்டாலினுடைய காலத்தில் மீண்டும் ஒரு அமெண்ட்மெண்ட் வருது 1936. அதில் அவர்களுக்கு கொடுத்துட்றாங்க, மீண்டும் எல்லோருக்கும் வாக்குரிமைன்றது வருது. ஆனால் இங்கே என்ன நிலைமை, நாம் வந்து நம்ம ஜனநாயகம் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது முதலாளித்துவ ஜனநாயகம், இதில் ஒன்றுமே இல்லை. உண்மையிலே இது ஜனநாயகம்னா எல்லாரும் ஈக்குவேட் பண்ணுறது என்னன்னா தேர்தலை தான். ஆனால் அந்த தேர்தல் சுதந்திரமாக நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி, சுதந்திரமாக நியாயமாக நடக்குதா? உண்மையிலேயே இந்த தேர்தல் சுதந்திரமாக நியாயமாக நடந்திருந்தால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு தொடர்களே, கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஊழல், எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இபிசி இன்கம் டேக்ஸ் இப்படி அத்தனை நிறுவனங்களையும் பயன்படுத்தி ஊழல் செய்து எலக்ட்ரல் பாண்டுன்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாஜக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தொடர்களே, நாம் எங்கேயோ போக வேண்டிய தூரம் இருக்குது. ஆனால் இந்த ஜனநாயகம்ன்றது இங்கே இருக்கிறது முதலாளித்துவ ஜனநாயகம் தான். இந்த முதலாளித்துவத்தை வீழ்த்தணும்னா நமக்கு லெனின் தேவை கண்டிப்பாக. நாம் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறோம், அது ஒரு பக்கம். அதே மாதிரி கூடுதலாக நம்ம வந்து இந்த முதலாளித்துவத்தையும் வீழ்த்தியாக வேண்டும் தொடர்களே. அதை வீழ்த்துறதுக்கு யாரை படிக்கணும், எங்கேருந்து நமக்கு இன்றைக்கி பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். அதாவது
அமெரிக்கர்களுக்கு வந்து வாழைப்பழம்னா ரொம்ப வந்து பிடிக்கும். சாப்பாட்டில் வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வாழைப்பழம் இல்லாமல் அவங்களால சாப்பிட முடியாது. ஆனால் அமெரிக்காவில் வாழைப்பழம் வந்து விளையாது. அதனால் பார்க்குறாங்க இது எங்கே விளையுது, மெக்சிகோவில் விளையுது. மெக்சிகோவில் விளையுது. மெக்சிகோவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ஒரு கம்பெனி மூலம் விலைக்கு வாங்குறாங்க. அதற்கப்புறம் பார்க்குறாங்க, என்னடா இது இவ்வளோ காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கே, பேசாமல் அந்த வாழைத்தோப்புகளை குத்தகைக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. குத்தகைக்கு எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்க்குறாங்க, எதுக்கு இது அந்த ஒட்டுமொத்த மெக்சிகோ, அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளை எல்லாத்தையுமே அங்கே நம்ம ஒரு பொம்மை அரசாங்கத்தையே நிறுவிடுவோம். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அதற்கப்புறம் நம்மளது தானே, அது அந்த பகுதியே நம்மளது தானே, அந்த நாடே நம்மளது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொம்மை அரசாங்கத்தை அமெரிக்கா நிறுவுகிறது. தோழர்களே, இது எதற்காக சொல்கிறோன்னா, இன்றைக்கி குரோனி கேபிட்டலிசம்ன்ற ஒரு வார்த்தையை போடுவாங்க. அதாவது அந்த அதிகாரத்தை வந்து முதலாளிகள் எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, எப்படி கூட்டணியாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எத்தகைய ஒரு கள்ள கூட்டணி இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கேள்வியை கேட்டார். எனக்கு அந்த கேள்வி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். யாருக்கு யார் பினாமி, அதானிக்கு மோடி பினாமியா இல்லை மோடிக்கு அதானி பினாமியான்ற ஒரு கேள்வியை கேட்டார். அது யோசிக்க வைத்தது தோழர்களே. இவர்களுக்குள் இருக்கிற ஒரு கள்ள கூட்டணி. நான் உனக்கு ஒப்பந்தங்கள்லாம் கொடுக்குறேன், நீ எனக்கு வந்து என்ன பண்ணு, எலக்ட்ரல் பாண்டோ ஏதோ ஒரு வழியில் எனக்கு வந்து என்ன பண்ணணும், நீ பணத்தை கொடுக்கணும். இப்படி எப்படி இவர்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதை தான் நம்ம வந்து கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது தோழர்களே. இதில் நம்ம கூடுதலாக இந்த தலைப்பை ஏன் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம மேடையில் அடிக்கடி ஏறுற வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், தோழர்களாக இருக்கட்டும், இவர்கள்ட்ட என்றைக்குமே அடையாள அரசியலை நாம் பார்த்ததே இல்லை. என்றைக்கும் சாதி பெருமை பேசியது கிடையாது, என்னைக்கும் என்ன பண்ணது கிடையாது. ஆனால் இவர்களெல்லாம் சாதி பெருமையை பேச வேண்டும் என்பது தான் சுற்றி எல்லாருக்கும் என்னவா இருக்குது, ஆசையாக இருக்குது. சாதி பெருமையை பேசணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். மணிப்பூரில் என்ன நடந்தது தோழர்களே, மனோரமா என்ற ஒரு போராளி, அந்த போராளியை வந்து அசாம் அந்த இராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்க வந்து மாவோயிஸ்டுகளோடு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய உறுப்புகள் எல்லாம், பிறவி உறுப்பில் வந்து சுட்டு நாயை மாதிரி இழுத்து ரோட்டில் போட்டு போனாங்களே, அந்த பெண் வந்து மனோரமா அப்படி ஒரு போராளி. அவர்களுக்காக ஒட்டுமொத்த மணிப்பூரில் இருக்கிற பெண்கள் வந்து எப்படி போராடினார்கள், உடையின்றி அம்மனமாக போராடினாங்க, நிர்வாணமாக போராடினார்கள் தோழர்களே. அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடினார்கள். அப்படி போராடிய மெய்த்தி சமூகம் என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. தந்திரமாக அவர்களுக்குள் ஒரு மோதலை உருவாக்கினார்கள். எந்த இனத்தின் பெயரால். அப்போ இனத்தின் பெயரால் ஒரு மோதலை ஏற்படுத்தினோன்னா மணிப்பூர் பற்றி எரிந்தது. குக்கி பழங்குடிகளுக்கும் மெய்த்திக்கும் மிகப்பெரிய ஒரு அங்கே வந்து நாம் பார்த்தோம், அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம், எப்படி அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி எடுத்து சென்றார்கள். எதற்காக இதை சொல்கிறோன்னா, நல்ல ஒரு உழைக்கும் வர்க்கமாக அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை இவர்கள் எப்படி வந்து திசை திருப்புறாங்க. வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து நம்ம பேசிடக்கூடாது. அதற்காக வந்து நம்மளை வந்து இனத்தின் அடிப்படையிலையோ, மொழியின் அடிப்படையிலையோ, சாதியின் அடிப்படையிலையோ நம்மளை பெருமை பேச வைக்கிறது இல்லை, அதன் மீது வெறித்தனத்தை ஏற்படுத்துவது. இந்த வெறிதான் வெறுப்பாக மாறுகிறது. அப்போ அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுகிறது தோழர்களே. இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ கூட வந்து எப்படியாவது இதை ஒரு சாதி கட்சியாக ஆக்க வேண்டும். தலித்னா இப்போ கூட திரும்ப சொன்னார், தலித்தியம்ன்றது வந்து ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் நீச்சி. அதுதான் என்னுடைய கருத்து. அது வந்து என்ன கிடையாது, தலித்துனா நான் பறையன் இல்லை நான் வந்து நான் வந்து அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இன்னும் அது போய் முழுமையாக சேரவில்லை என்ற ஒரு விஷயத்தை சமீபத்தில் பதிவு பண்ணார் தோழர்களே, அவரை வாழ்த்து சொல்ல சென்ற போது. அப்போ இந்த விஷயத்தை இன்னும் நாம் இப்போ நிறைய நம்ம வந்து மக்கள் மன்றம்னா இது குறிப்பிட்ட ஒரு சாதிக்காக வேலை செய்கின்ற அமைப்புன்ற எங்கும் பதிவாகவில்லை தோழர்களே. எல்லோரும் நம்மை தேடி வருவார்கள். ஒரு SC/ST வழக்கு போடணுன்னா ரொம்ப யோசிப்போம் உண்மையிலேயே. அப்போ என்ன கேட்போம்னா, அந்த அதிகாரிகள்கிட்ட அவர் செய்த தவறை உணர்றாரா, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுவோம், அவர் உணர்றாருன்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு வழக்கை போட்டு இந்த சமூகங்களுக்கு இடையில் ஒரு மோதலை ஏற்படுத்தணும். அதுவும் ஒரு உழைக்கும் வர்க்கமாக தான் இருக்குது, இவர்களும் உழைக்கும் வர்க்கமாக தான் இருக்கிறாங்க, இவர்களுக்குள் காலத்துக்கும் ஒரு பகையை உண்டு பண்ணணும்னு எங்களுக்கு எண்ணமே இல்லை. அதையும் மீறி அவர்கள் சாதிய வெறியோடு ஆதிக்கத்தோடு செயல்பட்டால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த
SC/ST சட்டத்தில் வந்து வழக்குகளை பதிவு செய்கிறோம் தோழர்களே. ஏன்னா எல்லோரும் உழைக்கும் வர்க்கம் தான், எல்லாரும் வந்து ஒரு அறியாமையில் செய்கிறார்கள்ன்ற அந்த ஒரு நாம் வந்து ஒரு உள்ளுக்குள்ள தோழர்களே, உள்ளுக்குள்ளே நம்மளை பிரித்து வைக்க வேண்டும் என்பது தான் வந்து பாஜகவினுடைய நோக்கம். இப்போ கூட அந்த உள்ஒதுக்கீடு குறித்து நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டு இருந்தது, நமக்குள் நிறைய மோதல்கள் உருவாகிட்டு இருந்தது. உண்மையில் எனக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம்னா, கல்வியை வந்து நம்ம வந்து மாநில பட்டியலில் கொண்டு வான்னு சொல்கிறோம், அதை கொண்டு வர மாட்டோம். எதெல்லாம் கேட்குறோமோ முக்கியமான அம்சங்கள் எல்லாம் மாநில பட்டியலில். இதில் என்ன இவ்வளோ அவசரம் எனக்கு? ஒருவேளை நம்மை பிரித்து வைக்க வேண்டும் என்பது தான் நோக்கமோ அப்படின்றது. கண்டிப்பாக அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு தேவை. இங்கே ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் இருக்க அருமையான விஷயம், அதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்கிறது தோழர்களே. அதுபோல் வந்து நான் கிளாரா செட்கினை பற்றி சொல்லும்போது நான் அதை சொல்ல வந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பாலியல் பிரச்சனைகள் குறித்து பேசுகிறாங்க. இன்றைக்கி ஓஷோவை படிக்கிற பலர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் வந்து பாலியல் பிரச்சனை தான். பெண்களுடைய இந்த பாலியல் பிரச்சனையை தீர்த்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு ஓஷோவையோ இல்லை வந்து ஃப்ராய்டையோ சிக்மண்ட் ஃப்ராய்டையோ படிக்கிறவர்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு உள்ளாவாங்க. அப்போ வந்து தோழர் லெனின் இதை சுட்டி காட்டி சொல்கிறார். அதாவது அந்த பிரச்சனை இருக்கிறது தோழர்களே, ஆனால் அது மட்டுமே காரணம் அல்ல. வெறும் ஃப்ராய்டை மட்டும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம் இல்லை. அதை விட சுரண்டல் இருக்குது, உழைக்க மக்கள் மீதான சுரண்டல் இருக்கிறது. இவர்களெல்லாம் வந்து அதனால தான் இந்த லெனினிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து தான் கிளாரா செட்கின் சொல்கிறாங்க, பெண்களுக்கான விடுதலையை பெற வேண்டும் என்றால் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இணைந்து தான் அந்த பெண்களுக்கான விடுதலையை பெற முடியும் என்ற ஒரு உன்னதமான ஒரு உண்மையை நம்ம ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் நம்ம ஒருத்தரை பகையாளியாகவே, ஆண்கள் பெண்களுக்கு பகை இல்லை வந்து அந்த மாதிரி நம்ம எல்லாரையுமே பகையாளிகளாக ஆக்கிக்கிட்டோம்னா நாம் வந்து ஒரு முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கு நமக்கு எந்த பலமும் இருக்காது. இதற்காக தான் நம்ம வந்து இந்த அடையாளங்களுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த பின்னவீனத்துவ சிந்தனைக்குள் எல்லாரும் தனித்தனியாக போராடணுன்ற எண்ணத்திற்குள் நாம் என்ன ஆகிடக்கூடாது. பெண்கள்னால் பெண்கள் பார்த்துக்குவாங்க அப்படி இல்லை தோழர்களே. ஜனநாயக சக்திகள்ன்ற ஒரு அருமையான வார்த்தையை நாம் வந்து இந்த அமைப்பாய் திரள்வோம்ன்ற நூலெல்லாம் வந்து தோழர் மிக பிரபலமாக கொண்டு போய் சேர்த்தார். இந்த ஜனநாயக சக்திகள் எல்லா ஆதிக்க சமூகத்திலையும் இருக்கிறாங்க. அதாவது பெரியார் சொன்னார், கம்யூனிஸ்டுகளை பார்த்து கேட்டார், நீங்கள் வந்து மூலதனம் போடுற முதலாளியை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் பிறவி முதலாளியை பற்றி என்ன பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்கன்னு ரொம்ப அழகாக சொன்னார். பிறவி முதலாளிகள்னு அவர் சொல்கிறது வந்து ஆதிக்க சாதியினரை தான் சொல்கிறார். அப்போ பிறவி முதலாளிகள் இப்படி இருக்கிறாங்களே, இவங்கள பற்றி ஏன் பேச மாட்டீங்க? அதாவது கம்யூனிஸ்டுகளில் ஸ்ரீனிவாசராவ் போன்றவர்களும் இருக்கிறார்கள் தோழர்களே. அதே போல் வந்து சிலர் வந்து நம்ம கொளத்தூர் மணியன் அடிக்கடி சொல்வார், ஜோ கிளக்கர்னு ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு தொழில் சங்க தலைவர் இருந்தார். அவர் சொல்லுவாராம், நான் வந்து பார்ப்பனர், அப்புறம் தான் நான் வந்து என்னது கம்யூனிஸ்ட் அப்படின்னு வரான். இப்படியும் வந்து அந்த காலகட்டத்தில் சாதிய சிந்தனையோடு இருந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய மாநாட்டிலேயே வந்து எனக்கு வந்து நான் பார்ப்பனர்களே உயர்ந்த பார்ப்பனர், அதனால் வந்து எனக்கு வந்து சமையல்கார் நான் தனியாக கூப்பிட்டு வந்திருக்கேன், இந்த பொதுவில் சமைக்கிற பார்ப்பனரே சமைச்சா கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இந்த கம்யூனிஸ்டுகள் தொடக்க காலத்தில் இருந்தார்கள் தோழர்களே. ஆனால் இன்று நாம் அதை சொல்ல முடியாது. அவர்களும் வந்து கம்யூனிஸ்டுகள் உண்மையிலேயே, அதாவது இந்த தியாகங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகள் தான். அவர்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அர்ப்பணிப்பு மிக்க தியாகம் நிறைந்த எந்த முதலாளித்துவ சலுகைகளுக்கும் மயங்காத ஊழியர்களை கொண்டிருந்தார் அவருடைய கட்சியில் தோழர் லெனின். அதாவது அவருடைய இயங்கியல் தன்மையை தான் நம்ம கற்றுக்கணும். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இயக்கவியல் பார்வை. அந்த இயக்கவியல் பார்வையில் சொல்வார், இந்த நேரத்தில் நம்ம பார்லிமெண்ட்டில் கலந்துக்கணும், இந்த நேரத்தில் நம்ம கலந்துக்க கூடாது அப்படின்னு அந்த சூழலை துல்லியமாக அவதானித்து அதுதான் அந்த இயக்கவியல் பார்வை. அந்த பார்வை அவரிடம் இருந்தது பல விஷயங்கள்ல. இன்னைக்கு நிறைய கம்யூனிஸ்டுகள், அவர் சொல்வார், தீவிர இடதுசாரி கம்யூனிசம் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா நம்மளை வலதுசாரி சந்தர்ப்பவாதத்திற்கு கொண்டு போய் சேரும் என்று இளம் பருவ கோளாறு என்ற நூலில் இந்த வரட்டுவாதம் பேசுகிற கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் எடுத்து தெளிவாக சொல்கிறார்.
முதலாக ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணியை கட்ட வேண்டும், அதில் பெட்டி பூஷ்வா குட்டி முதலாளிகளையும் சேர்க்க வேண்டும் என்று சொன்னவர் வந்து லெனின். இன்றைக்கி நம்ம வந்து பாசிச பாஜகவை வீழ்த்தணும்ன்ட்டு ஒரு பரந்துபட்ட கூட்டணி, இந்தியா கூட்டணி என்று ஒன்றை அமைத்தோம். அதை மட்டும் அமைக்கலைன்னா இன்றைக்கி வந்து பாஜக என்னென்னலாம் செஞ்சுருக்கோன்னு நமக்கு தெரியும் தோழர்களே. யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்திருப்பான், கான்ஸ்டியூஷன் என்ன ஆயிருக்கும் தெரியாது, கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக என்ன வந்திருக்கும், வாக்குரிமையே இருந்திருக்குமா, சிஏஏ வந்திருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். அப்போ இதுதான் சரியான முடிவு, நாம் எடுத்த இந்தியா கூட்டணி என்ற வந்து சரியான முடிவு தொடர்களே. ஆனால் இனி வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இப்போ திமுக வந்து கொண்டு வந்திருக்குது முத்தமிழ் என்னது முருகனுக்கான மாநாடுன்னு. இப்போ இதை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை வந்து ஒரு காலகட்டத்துக்காக நாம் கூட்டணியில் இருக்கிறோம், கொள்கிறோம், செய்கிறோன்னா அது வேறு. இப்போ லெனின் தோழர் நாத்திகம் குறித்து, மதம் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அப்படி போய் பார்த்தீங்கன்னா, அரசு மதத்திலிருந்து என்ன பண்ணணும், மதம் சார்ந்த விஷயத்திலிருந்து விலகி இருக்கணும். ஆனால் கட்சி அப்படி கிடையாது. கட்சியில் ஒருத்தன் உள்ளே சேர்றான்னா அவன் முன்னாடி வேணால் வந்து அவன் பகுத்தறிவாளனா இல்லாமல் இருந்திருக்கலாம். உள்ளே சேர்ந்துட்டானா அவனுக்கு நாத்திக பிரச்சாரத்தை செய்து அவனை பகுத்தறிவுள்ளனாக மாற்றுவது உனது கடமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாநாட்டை நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் என்ன கந்தசஷ்டி பாராயணம் பண்ணணும். அதற்கப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கணும், போட்டிகள் வைக்கணும். இப்படியெல்லாம் சொல்கிறது உண்மையிலேயே வந்து கண்டிக்கத்தக்கது. நம்ம வந்து உண்மையிலேயே அவர்களை பாராட்டுகிறோம், திராவிட சிந்தனையை வளர்க்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த திமுக இல்லைன்னா இந்த கூட்டணியே வந்து உருவாயிருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்யும் பொழுது நாம் வந்து ஒரு படி மேலே போகணும். இயக்கவாதிகள் வந்து அவங்க பின்னாடி போகக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் அவர்கள் பின்னாடி போகக்கூடாது. அதனால் கம்யூனிஸ்டுகள் பாலகிருஷ்ணன் சுட்டி காட்டியிருக்கிறார், இது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார். அதனால் அந்த வழியில் நாம் ஒரு படி மேலே போக வேண்டும் தொடர்களே. இது மட்டுமல்ல, இன்றைக்கி வந்து பாஜகவை ஏன் வீழ்த்த வேண்டும், முதலாளித்துவத்தை ஏன் வீழ்த்த வேண்டும்ன்றதுக்கு ஒரு சின்ன சான்று தொடர்களே. 500 கம்பெனிக்கு வந்து அவன் வந்து சாதாரணமாக வந்து ஒவ்வொரு ஊழியருக்கும் 6000 ரூபாய் கொடுக்க போதான். மத்திய அரசு பட்ஜெட்டில் போட்டிருக்குது 6000 ரூபாய் கொடுக்க போதான். அப்போ வந்து ஒவ்வொரு ஊழியருக்கும் கம்பெனிக்காரன் கொடுக்குறது 9000, மத்திய அரசு கொடுக்குறது வந்து ஒன்றிய அரசு கொடுக்குறது வந்து 6000. அப்போ 9 6 சேர்ந்து 15000. நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த மாதிரியான ஹுண்டாய் போன்ற பன்னாட்டு கம்பெனிகளுக்கு நிலமும் கொடுப்பார்கள், தண்ணீரும் கொடுப்பாங்க, மின்சாரத்தையும் வந்து பெரிய வரி விலக்குகளோடு கொடுப்பாங்க, மானியங்களை அள்ளி வழங்குவார்கள், கூடவே ஊதியத்தையும் வழங்குறாங்கன்னா அது எவ்வளவு மோசமான ஒரு செயல் தோழர்களே. அப்போ ஒட்டு மொத்தமாக நாம் வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் தனியார் மயமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தனியாருக்கே இவர்கள் வந்து ஊதியத்தை கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளவு மோசமான செயல். அதை விட இந்த லேட்ரல் என்ட்ரின்னு ஒன்று இப்போ வந்திருக்கு, நியமன முறை. இப்போ நம்ம பிள்ளைங்களாம் ஐஏஎஸ் படிக்கணும், எப்படியாவது ஒரு கலெக்டர் ஆகணும்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, தியாகம் பண்ணுறாங்க, இரவும் பகலமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவன் நேரடியாக ஜாயின்ட் செக்ரட்டரியாக யாரை தூக்கிட்டு வந்து நிறுத்துவானா, பெரிய பெரிய தனியார் கம்பெனியில் இருக்கிற சிஇஓலாம் தூக்கிட்டு வந்து அங்கே இணை செயலாளராக போடுவான்னா இது வந்து எவ்வளவு ஆபத்தானது தொடர்களே. இதை வந்து நம்ம இந்த ஆபத்துக்களை எல்லாம் நாம் எடுத்து சொல்லணும். இப்போ வந்து இந்த இஸ்லாமியர்களை சொத்து மேலே அவங்களுக்கு ஒரு குறிவு கண்ணை வச்சுட்டானுங்க. வக்ஃபு வாரிய சொத்துக்களை எல்லாத்தையும் வந்து பிடுங்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கிறதா சொல்லுவாங்க. கடைசியில் அதை கலெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை தீர்த்து வைப்பாங்களாம். கண்டிப்பாக இந்த எதிர்கட்சிகளுடைய வலிமையான ஒரு எதிர்ப்பின் காரணமாக தான் அந்த சட்டம் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை ஒரு கமிட்டிக்கு அமைச்சிருக்கிறாங்க. அதுபோல் ப்ராட்காஸ்டிங் பில்லு, இன்றைக்கெல்லாம் நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கிடையாது. செங்கோடிக்கும் அதுக்கு கனெக்ஷன் இருக்குது. செங்கோடி வந்து இறந்தப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க, காதல் தோல்வியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நஞ்சை வந்து தினமலர் வந்து விதைத்தது. அதுலேருந்து நாங்கள் உங்கள் பத்திரிகையே எங்களுக்கு வேணாம், எந்த பத்திரிகையாளர்களும் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவை மக்கள் மன்றம் எடுத்தது. அது மக்கள் மன்றத்துக்கு ஒரு பின்னடைவு தான். பத்திரிகை அதற்கு முன்னாடி ஒவ்வொரு செய்தியும் வெளியே வந்துட்டு இருக்கோம். அந்த பின்னடைவை சந்தித்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஆளுங்களாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணோம், அவர்களை வந்து புறந்தள்ளணும். இப்போ ஒரு யூடியூப் கண்டென்ட்டுக்கு கூட வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து செக் வைப்பாங்களாம். இப்போ அந்த அளவுக்கு அந்த சட்டம் வந்தது, யாருமே சாதாரணமாக யூடியூப்பில் பேச முடியாது. ஆனால் இப்போ அது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தோழர்களே. ஆகையால் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும். லெனின் தோழர் வந்து உயில் எழுதி வச்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி.
உயில் எழுதி வச்சிருக்கிறார் லெனின் தோழர். அந்த உயிலில் என்ன மாதிரி விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு, எனக்கு உண்மையாக ஆசையாக இருந்தது என்ன தான் எழுதியிருக்கிறாரு பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் கேட்குறது திருமாத்தோழருக்கு அப்புறம் யார் நடைமுறையிலன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் புத்தர்கிட்ட கேட்டாங்க, பெரியார்கிட்ட கேட்டாங்க, இப்படி எல்லோரிடமும் கேட்டார்கள், உங்களுக்கு அப்புறம் யார் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வார்கள் அப்படின்னு கேட்டப்ப அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பதிலை சொன்னாங்க. எல்லாம் ஒரே விஷயந்தான். அதை வந்து லெனின் சொல்கிறார், நான் வந்து கம்யூனிஸ்ட்டு, வாரிசெல்லாம் வந்து நியமிக்கிறது என்ன இல்லை, என்னுடைய வேலை கிடையாது. ஆனால் ஒன்றை சொல்வேன், எனக்கு கூட இருக்கிற ஆட்கள், அதாவது சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கிறவங்கள யார் வந்து எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பீட்டை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். அதில் முதலாவதாக அவர் வைத்தது வந்து ஸ்டாலினை தான். ஸ்டாலினை தான் வந்து அவர் வைத்திருக்கிறார் தோழர்களே. முதல்வர் ஸ்டாலின் இல்லை, அந்த ரஷ்ய நாட்டு ஸ்டாலின் அப்படி. அப்போ வந்து ஸ்டாலின் எழுதி வைக்கிறாரு, அடுத்து ட்ராட்ஸ்கி எழுதி வைக்கிறார். அப்போ இன்றைக்கு ஏகப்பட்ட அவதூறுகள், அதாவது முதலாளித்துவ பத்திரிகைகள் கொஞ்சம் நஞ்சம் அவதூறு இல்லை. ஸ்டாலின் அவர் ஒரு டிக்டேட்டர், அவர் ஒரு சர்வதிகாரி, அது இதுன்னு போட்டு எழுதுகிறாங்க. உண்மையிலேயே ஸ்டாலின் இல்லைன்னா ஹிட்லர் வந்திருப்பாங்க தோழர்களே. அந்த ஒரு 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலின் இருந்ததால் மட்டும்தான் இன்றைக்கி என்ன நடந்தது, ஃபாசிசத்தை வீழ்த்த முடிஞ்சது. இல்லைன்னா உலகம் முழுக்க ஹிட்லருடைய ஃபாசிசம் என்னவாக இருக்கும், அது வந்து பரவி இருக்கும். இந்த அபாயத்தை 2.5 கோடி மக்களை வந்து அவங்க அது விவசாயத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டில் பெருகிட்டு இருந்தாலும் சரி, போருன்னொன்னு அந்த பட்டாளம் கிளம்பியது ஸ்டாலினுடைய ஆணைக்கு இணங்க. அதையெல்லாம் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது தோழர்களே. யாரையுமே சொல்கிறேன், எப்பேற்பட்டவர்களாகவும் நான் எந்த நிலையில் இருக்கிறேன்றதை யோசிச்சுட்டு ஒரு சுய விமர்சனத்தோடு நம்ம வந்து மற்றவர்களை வந்து குற்றம் சாட்டுவது வந்து நல்லது அப்படின்ற விஷயத்தோட தோழர்களே. முக்கியமாக எனக்கு மிகவும் வந்து லெனின் தோழருடைய வரிகள், அதாவது ஏகாதிபத்தியம்னா என்ன, அது முதலாளித்துவத்தின் உச்சம். குறிப்பாக ஒன்று சொல்வார், அதாவது முழு முதற் சுதந்திரம் என்ற ஒன்று கிடையாதுன்னு சொல்வார். அது நம்ம நிறைய பேருக்கு சில நேரங்களில் நான் என்னுடைய மை பாடி மை ரைட்டுன்றோம். இல்லை, நான் சமூகத்தினுடைய உற்பத்தி, நான் எதை செஞ்சாலும் அது சமூகத்தை எப்படி பாதிக்கிறது என்ற ஒரு உணர்வோடு செயல்பட வேண்டும். அதுதான் அமைப்பினுடையது. அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அமைப்பு என்பது தனி மனிதனை சமூக மனிதனாக மாற்றுகிறது. அதனால் அமைப்பில் இருக்கணும் தோழர்களே. அமைப்பின் கட்டுப்பாடுகளுக்கு வந்து ஏற்கனவே மேகலா தோழர் சொன்ன மாதிரி அந்த ஜனநாயக மத்தியத்துவம்னா என்னன்றதை வந்து நம்ம சொல்லணும். உடனே ஒரு இப்போ மகேஷே வந்து கொஞ்சம் தட்டாலடின்னு பேசிட்டாங்கன்னா உடனே அவங்க ஹிட்லர் மாதிரி இல்லை. இதுதான் ஜனநாயக மத்தியத்துவம் தான் இது. அதாவது நாங்கள் முடிவு பண்ணி எல்லோரும் சேர்ந்து அமைப்பில் எல்லோரும் முடிவு பண்ணி தான் அது ஃபைனலாக அவங்க ஒரு செயல்பாடை செய்கிறாங்க, ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அது வந்து அதை தனிநபர் சர்வதிகாரம்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அப்போ ஜனநாயக மத்தியத்துவம்னா என்ன, சுய விமர்சனம்னா என்ன, விமர்சனம்னா அந்த வரிசையில் கூட கம்யூனிஸ்டுகள் மாற்றி போட மாட்டாங்க. முதலில் சுய விமர்சனம், அப்புறம் தான் விமர்சனம். விமர்சனம் ஈஸி, சுய விமர்சனம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆகையால் இந்த வரிசையில் கூட ரொம்ப வந்து கவனம் செலுத்த வேண்டும் தோழர்களே. அதாவது மாவோக்கு அப்புறம் வந்தார் தியோஸ், அடுத்து வந்தவர் என்ன பண்ணார்னா, அவர் எனக்கு வந்து சிலர் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு சொல்கிறாங்க, அமெரிக்காவில் எந்த பொருளை கேட்டாலும் வந்து என்ன கிடைக்குதுன்னா சைனா ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்குதான். எந்த பொருள் எடுத்தாலும் சீனத்து ப்ராடக்ட்ஸ்னால், அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்ன எப்படி வந்து ஒரு சீன ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அதற்கு காரணம் அந்த காலத்தில் மாவோ தலைமையில் நடைபெற்ற நிலச்சீர்திருத்தம் தோழர்களே. சீனா இந்தியாவை போல் சீனாவும் மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு நாடு தான். அங்கே சீப் லேபர் கிடைக்குதுன்னு ஏகப்பட்ட கம்பெனிகள் போகுது, ஆப்பிள் ஃபோன் முதற்கொண்டு எல்லாமே அங்கே நடக்குது. ஆனால் அங்கே இந்தியா அளவுக்கு ஊழியர்கள் பாதிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா, அவங்க எல்லாருக்குமே நிலம் இருக்குது. அவங்க கிராமத்தில் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்க எங்கே இருக்கும், நகரத்தில் இருக்கும், எந்த மிகப்பெரிய பாரமும் இருக்காது. அதனால தான் அந்த தலைவர் சொன்னாராம், எனக்கு ரூமில் ரொம்ப மூச்சடைக்குது, ஜன்னலை திறக்கிறேன், கொசு வருதுன்னு தெரியும், ஆனால் அந்த கொசுவை எதிர்கொள்ள எனக்கு தெரியும். அந்த அளவிற்கு எங்களுடைய கட்சியில் இறையாண்மை இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. நான் எந்த கம்பெனியும் என்ன பண்ணிட மாட்டேன், என்ன ஆட்டி படைக்க விட்டுற மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த கட்டுப்பாடு அவர்களிடம் இருப்பதனால் சைனா இன்னைக்கு பெரிய வல்லரசாக இருந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. இத்துடன் வந்து முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.